ரியல்மி அவங்களோட 16 சீரீஸில் இப்போ புதுசாக ரியல்மி 16 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் அப்படிங்கிற 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்க லைனப்பில் இப்போ அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்ஸும் ஒரே டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க. டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு இந்த டிசைனை பற்றி தாட்ஸ் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ ப்ளஸோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144 ஹெட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃபால்ட் மோடில் 120 ஹெட்ஸும் அண்ட் மேக்ஸிமமாக உங்களுக்கு 240 ஹெட்ஸ் வரைக்கும் போகும்னு இருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இந்த கார்னிங்கோட கொரில்லா கிளாஸ் வெர்ஷன் 7i இருக்குது. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 453 பிக்சல்ஸ் பெர் இன்ச், நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே. அண்ட் மீடியா கன்சம்ஷனுக்காக இங்கே DCI P3 கலர் கமெண்ட் சப்போர்ட் இங்கே மேக்ஸிமம் 105% வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டைரக்ட் சன்லைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹை பிரைட்னஸ் மோடில் 1800 nits வரைக்கும் போகும். ஸோ இதனால் டைரக்ட் சன்லைட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த வித சிரமமும் இல்லாமல் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே ரெகுலர் மோடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 600 nitsலேருந்து 1000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே இங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதுவே ரியல்மி 16 ப்ரோ பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான இங்கே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வேறு என்னெல்லாம் சேஞ்சஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பிக்சல் டென்சிட்டி உங்களுக்கு 450 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பீக் பிரைட்னஸ் மோட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1400 nits தான் இதால் மேக்ஸிமம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஹை பிரைட்னஸ் மோடில். மற்றபடி கலர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஆனால் எங்கே என்ன டிஃப்ரென்ஸ் ஆகுதுன்னா அங்கே கார்னிங் கொரில்லா கிளாஸ்க்கு பதிலாக AGC DT*D+ அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இங்கே 16 ப்ரோ ப்ளஸில் ஸ்னாப்ட்ராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு நல்ல ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். ரெகுலர் டே டு டே யூசேஜாக இருந்தாலும் சரி, இல்லை கேஷுவல் கேமிங்லேருந்து மாடரேட் கேமிங்காக இருந்தாலும் சரி தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் அதுவே ரியல்மி 16 ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MediaTek Dimensity 7300 மேக்ஸ் சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். 7 Gen 4 அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணும். கேஷுவல் யூசேஜுக்கு எந்த வித இஷ்யூஸும் இருக்க போகிறது இல்லை. கேஷுவல் கேமிங்க்கும் எங்கள் தாராளமாக ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எங்கள் ப்ரோ சீரீஸில் 200 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் இங்கே 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர் இருக்குது. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.2. அண்ட் இந்த ப்ரைமரி சென்சருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ப்ரோ சீரீஸும் ப்ரோ ப்ளஸும் கேமரா கிட்டத்தட்ட சிமிலர் தான். ப்ரோ ப்ளஸில் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ லென்ஸ் தேர்ட் கேமரா அடிஷ்னலாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலஃபோட்டோ லென்ஸோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.8. அண்ட் இந்த டெலஃபோட்டோ லென்ஸுக்குமே உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. இது 2 ஃபோன்ஸுமே காமன் தான். நெக்ஸ்ட் இந்த ஃபோனை பவர் பண்ணுறதுக்கான பேட்ரி பொறுத்த வரைக்கும் இங்கே 7000 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் எடுத்துகிட்டு வரல. சப்போஸ் நீங்கள் தேர்ட் பார்ட்டி சார்ஜர்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 55 வாட்ஸ்க்கான PPS சார்ஜர், அப்புறம் 30 வாட்ஸ்க்கான ஓப்போவோட ப்ரொப்ரைட்டரி சார்ஜரான வூக் சார்ஜர், அப்புறம் நீங்கள் PD சார்ஜர் இல்லை QC சார்ஜர் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அது 13.5 வாட்ஸ் உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஃபோனோட டிஸ்பிளேலேயே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஃபோன்ஸுமே Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UIயான ரியல்மி UI வெர்ஷன் 6 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரியல்மிங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் ரியல்மி 16 ப்ரோ ப்ளஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 39,999 ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதுவே டாப் வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 12,256 உங்களுக்கு 44,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க.
அண்ட் அதுவே ரியல்மி ப்ரோ சீரிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 31,999 ஸ்டார்ட் ஆகுது. டாப் வேரியண்ட் 12GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 36,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கார்டு ஆஃபர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் இருக்குது. ப்ரோ ப்ளஸில் உங்களுக்கு 4,000 ருபீஸ் வரைக்கும் அண்ட் ப்ரோவில் உங்களுக்கு 3,000 ருபீஸ் வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. என்ன தான் கேஷ்பேக்லாம் கொடுத்துருந்தாலுமே இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இது ரொம்பவே ஓவர் ப்ரைஸ்டாக தெரியுது. இதை வாங்குறதுக்கு மோட்டோவில் H70 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதை விட பெட்டரான ஹார்ட்வேர், நல்ல ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன், அந்த ஃபோன் கூட உங்களுக்கு பெட்டர் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். ஃப்ளிப்கார்ட் மூலமாக அந்த ஃபோனை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.